நம்ம இன்றைக்கி வீடியோவில் அனாலிசிஸ் ஆஃப் ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் பற்றி பார்க்கலாம். அனாலிசிஸ் ஆஃப் ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன், கண்டிஷன் ஆஃப் ஆசிலேஷன் டிரைவ் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம வந்து அனாலிசிஸ் ஆஃப் ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹைப்ரிட் மாடல் வரையணும். ஸோ அந்த ஹைப்ரிட் மாடலை வச்சு தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹைப்ரிட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைஞ்சிக்கலாம். ஹைப்ரிட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வேறு ஒரு வீடியோவில் இருக்குது. டவுட் இருந்தால் அந்த வீடியோ பாருங்கள். ஹைப்ரிட் மாடல்னால் என்ன, அது எப்படி வரையணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ஹைப்ரிட் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டு நம்ம ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டருக்கு வரைய போகிறோம். ஹைப்ரிட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும். ஹைப்ரிட் மாடலாக நார்டன்ஸ் தியரம், தெவெனின்ஸ் தியரம் வச்சு நம்ம டிரான்சிஸ்டரை மட்டும் ஹைப்ரிட் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நம்ம மாற்றுறோம். இந்த ப்ராசஸ் எப்படி வரைகிறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் இருக்குது. அது கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், பார்த்தா தான் புரியும். ஸோ இது வந்து ஒன்லி டிரான்சிஸ்டரை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி வரைகிறோம். ஹெச்ஆர்இ இருக்குது, ஹெச்ஆர்இ விசி, இது வந்து ஹெச்ஐஇ, இது ஹெச்எஃப்இ, ஐபி. ஸோ ஹைப்ரிட் மாடலோடைய 3 பேராமீட்டர் வரைஞ்சிருக்கோம். ஹெச்ஓஇ மட்டும் இதில் இன்க்ளூட் பண்ண வேணாம், ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். இங்கே ஆர்சியை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும், அதனால் அதை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபீட்பேக் நெட்வொர்க். இது வெறும் டிரான்சிஸ்டரை மட்டும் நம்ம ஹைப்ரிட் மாடலாக கன்வெர்ட் பண்ணி வரைஞ்சிட்டு இது அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்சி வரைகிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய நெட்வொர்க் சர்க்யூட் 3 கெப்பாசிட்டர், ஒரு ரெசிஸ்டர் வரும். ஸோ அதுதான் நம்மளுடைய ஃபீட்பேக் நெட்வொர்க் சர்க்யூட். ஸோ இந்த சர்க்யூட் வரையணும். லாஸ்ட் ரெசிஸ்டர் இன்புட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ரெசிஸ்டரை நம்ம இன்புட்டோட கனெக்ட் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஹைப்ரிட் ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டரோடைய ஹைப்ரிட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைஞ்சிருக்கோம். ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா அதில் டிரான்சிஸ்டர் இருக்கும். அந்த டிரான்சிஸ்டர் பிஜிடி டிரான்சிஸ்டரை மட்டும் இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கலெக்டர் ரெசிஸ்டர், அந்த சர்க்யூட்டில் இருக்கிற கலெக்டர் ரெசிஸ்டர். இந்த 3 ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் இருக்கிற கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர். ஸோ இதுதான் ஹைப்ரிட் ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஸோ இந்த ஹைப்ரிட் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை அப்படியே வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறதில்ல. இதை இன்னும் கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து 2 பேராமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷனும் கண்டிஷன் ஆஃப் ஆசிலேஷன். ஸோ அந்த 2 பேராமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபீட்பேக் நெட்வொர்க் மட்டும் இருந்தால் போதும். இந்த முழு சர்க்யூட் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அப்போ ஃபீட்பேக் நெட்வொர்க் மட்டும் வேணும்னா இந்த போர்ஷன் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அனாலிசிஸ் பண்ணால் போதும். இந்த சைடு இருக்கிறத நம்ம வந்து ஒமிட் பண்ணிடலாம். இப்போ இந்த போர்ஷனில் நம்மளுக்கு வந்து கரண்ட் சோர்ஸ் இருக்குது. ஸோ கரண்ட் சோர்ஸ் வச்சு அனாலிசிஸ் நம்ம போட்டோன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால நம்ம இந்த கரண்ட் சோர்ஸை வந்து வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஹெச்எஃப்இ ஐபி வந்து கரண்ட் சோர்ஸ். ஸோ அதை நம்ம அப்படியே இங்கே வோல்டேஜ் சோர்ஸாக ட்ராப் பண்ணுறோம். ஸோ அப்போ வோல்டேஜ் சோர்ஸாக ட்ராப் பண்ணும்போது இதை நம்ம என்ன எழுதுவோன்னா ஐ இன்ட்டு ஆர். ஸோ வோல்டேஜை நம்ம எப்படி எழுதுவோம் நம்மளுக்கு தெரியும், ஐஆர் தான் வோல்டேஜ். ஸோ அப்போ இந்த இடத்துல இதை வோல்டேஜ் சோர்ஸாக, இந்த கரண்ட் சோர்ஸை இங்கே வோல்டேஜ் சோர்ஸாக ரீப்ளேஸ் பண்ணும்போது ஐ ஆல்ரெடி இருக்குது, ஹெச்எஃப்இ ஐபி. ஆர் வந்து நம்மளோட இங்கே கனெக்டாக இருக்கிற ரெசிஸ்டர் எடுத்துக்கணும், ஹெச்எஃப்இ ஐபி இன்ட்டு ஆர்சி. ஸோ அதுதான் இதோட ரெப்ரசன்டேஷன், வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ கரண்ட் சோர்ஸை இங்கே வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த ஆர்சியை சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணோன்னா இதை வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணிக்கணும், பேரலலில் வராது. கரண்ட் சோர்ஸ்க்கு தான் ரெசிஸ்டர் பேரலலில் வரும். இந்த வோல்டேஜ் சோர்ஸ்னால ரெசிஸ்டர் வந்து சீரீஸில் வரும். மற்ற காம்பனன்ட்ஸ் எல்லாம் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3 கெப்பாசிட்டர், அதுக்கப்புறமா 3 ரெசிஸ்டர். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஈக்குவலன்ட் சர்க்யூட். இந்த ஃபைனல் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை வச்சு தான் நம்ம அனாலிசிஸ் போட போகிறோம். ஸோ இந்த சர்க்யூட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 லூப் இருக்குது. இது வந்து லூப் 1. ஸோ இதில் போகிற கரண்ட்டை நம்ம I1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த லூப் 2 இதோட கரண்ட் I2. அதே மாதிரி இது வந்து லூப் 3, இதோட கரண்ட் I3. இந்த I3 அந்த லாஸ்ட் ரெசிஸ்டரை நம்ம வந்து இங்கே பேஸோட கனெக்ட் பண்ணியிருக்கோம்.
ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து காமன் எமிட்டர் டிரான்சிஸ்டர். ஸோ இந்த பாயிண்ட் வந்து எமிட்டரு, இங்கே பேஸு, இங்கே கலெக்டர். ஸோ அப்போ இந்த லாஸ்ட் ரெசிஸ்டர் நம்ம பேஸோடு கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால இங்கே இருக்கிற கரண்ட்டையும் I3 வந்து நம்ம ஐபிக்கு ஈக்குவலன்ட் பண்ணிக்கலாம். I3 ஈக்குவல் டு ஐபின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஸோ இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை வச்சு தான் நம்ம இப்போ 2 பேராமீட்டரும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷனுக்கு KVL அப்ளை பண்ணலாம். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம் 3 லூப்லேயும் தனித்தனியாக அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் லூப்பில் அப்ளை பண்ணலாம். அப்ளை கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம் KVL டு த ஃபஸ்ட் லூப். ஸோ ஃபஸ்ட் லூப்பில் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம் அப்ளை பண்ணுறோம். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லானா என்னென்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். சம் ஆஃப் த வோல்டேஜ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா வோல்டேஜ் ரைஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் ட்ராப். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த வோல்டேஜ் ட்ராப் ஈக்குவல் டு 0 தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இங்கே வோல்டேஜ் ரைஸ் எதுவுமே இல்லை. வோல்டேஜ் ரைஸாக நம்மளுக்கு ஒரு வோல்டேஜ் ஆக்சுவல் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கணும். இது வந்து டிரான்சிஸ்டரோடைய ஒரு போர்ஷன் தான். டிரான்சிஸ்டரோடைய ஒரு போர்ஷன்னா டிரான்சிஸ்டரில் வோல்டேஜ் ட்ராப் தான் இருக்கும், வோல்டேஜ் ரைஸ் வராது. ஸோ சோர்ஸ் மெயின் சோர்ஸ்லேருந்து தான் வோல்டேஜ் வந்து ரைஸ் வரும். விசிசி தான் மெயின் சோர்ஸ். இந்த விசிசியிலேருந்து தான் வோல்டேஜ் ரைஸ் வரும். ஸோ இந்த விசிசிலேருந்து செப்பரேட் டிரான்சிஸ்டருக்கு போச்சுன்னா ட்ராப்பு தான் வரும். ஸோ இதுவுமே ட்ராப்புன்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ சம் ஆஃப் த வோல்டேஜ் ட்ராப், சம் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா லூப் 1ல் இந்த வோல்டேஜ் HFE IBன்னு எழுதிக்கிறோம். HFE IB இன்ட்டு RC. அதே மாதிரி இங்கே வர வோல்டேஜ் ட்ராப் வந்து I இன்ட்டு R. VIR நம்மளுக்கு தெரியும். வோல்டேஜ் ட்ராப்னா I இன்ட்டு R எழுதணும். ஸோ ப்ளஸ் I1 இன்ட்டு RC ப்ளஸ் இங்கே வர வோல்டேஜ் ட்ராப் I1 இன்ட்டு இதோட ரியாக்டன்ஸ் எடுத்துக்கணும் XC. ஸோ I1 இன்ட்டு XCன்னு எடுத்திங்கன்னா XCயை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்னா 1/jωCன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன எழுத போகிறோன்னா ப்ளஸ் இங்கே இருக்கிற கரண்ட் வந்து I1. ஸோ I1/jωC. அதே மாதிரி ப்ளஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டரில் இருக்கிற கரண்ட்டை நம்ம எழுதணும். இந்த ரெசிஸ்டரில் இந்த டைரெக்ஷனில் கரண்ட் I1, இங்கேருந்து இப்படி கரண்ட்டு I1 வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டர் காமன் டு லூப் 1 லூப் 2 ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. அப்போ லூப் 2லேயும் கரண்ட்டு இங்கே ஃப்ளோ ஆகும். இந்த டைரெக்ஷனில் லூப் 2ல் I2 கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அப்போ இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக 2 கரண்ட் நம்மளுக்கு இருக்குது. I1ம் இருக்குது, I2வும் இருக்குது. அப்போ நம்ம இங்கே இருக்கிற வோல்டேஜ் ட்ராப்பை நம்ம எப்படி எழுதுவோன்னா I1 மைனஸ் I2 இன்ட்டு Rன்னு எழுதுவோம். ஸோ ப்ளஸ் I1 மைனஸ் I2 இன்ட்டு R ஈக்குவல் டு 0. ஸோ இந்த லூப்பில் சம் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப் ஈக்குவல் டு 0 அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எல்லா வோல்டேஜ் ட்ராப்பையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் இப்போ வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி எழுத போகிறோம். அப்போ இது எப்படி எழுதலாம்னா HFE IB RC ப்ளஸ் I1 RC ப்ளஸ் I1/jωC ப்ளஸ் இங்கே I1 இன்ட்டு R மைனஸ் I2 இன்ட்டு R ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம வந்து I1 டேர்ம் 3 டேர்ம் இருக்குது. ஸோ I1 டேர்ம் எல்லாமே மொத்தமாக சேர்த்து கம்பைன் பண்ணிக்கலாம். இப்படி கம்பைன் பண்ணி எழுதும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா RC ப்ளஸ் R ப்ளஸ் 1/jωC இன்ட்டு I1 வரும். ஸோ இங்கே RC இருக்குது, இதோ R இருக்குது, ப்ளஸ் 1/jωC இன்ட்டு I1 ப்ளஸ் மைனஸ் இங்கே I2 இன்ட்டு R ப்ளஸ் இந்த IBயை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்னா I3 ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த சர்க்யூட்டில் IB ஈக்குவல் டு I3 நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இந்த IBயை சப்ஸ்டியூட் IB ஈக்குவல் டு I3 அப்படி போட்டிங்கன்னா இங்கே I3ன்னு போடுவோம். ஸோ HFE I3 RCன்னு வரும். ஸோ ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லிட்டு எழுதிக்கலாம், ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ ஈக்குவேஷன் 1 எழுதினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இன்னொரு ஈக்குவேஷன் லூப் 2லேருந்து எழுத போகிறோம். அதே மாதிரி அப்ளை KVL டு த செகண்ட் லூப். ஸோ செகண்ட் லூப்பில் இப்போ KVL அப்ளை பண்ணுறோம். ஸோ செகண்ட் லூப்பில் KVL அப்ளை பண்ணும்போது அகெயின்
இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக 2 கரண்ட் இருக்குது. பட் நம்ம செகண்ட் லூப் எடுத்துருக்கிறதுனால இப்போ வந்து I1 மைனஸ் I2ன்னு வராது, நம்ம செகண்ட் லூப் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ I2 மைனஸ் I1 தான் இங்கே இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் வரும். அப்போ இங்கே நம்ம என்ன எழுதுறோம்னா I2 மைனஸ் I1 இன்ட்டு R ப்ளஸ் அதே மாதிரி இங்கே இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் வந்து I2 பை ஜே ஒமேகா சி ரியாக்டன்ஸ் எடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டரில் இருக்கிற கரண்ட்டுமே நம்மளுக்கு 2 கரண்ட் இருக்கும். இங்கே இந்த டைரக்ஷனில் இந்த லூப்பில் இருக்கிற கரண்ட் I2, அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் I3. ஸோ I2 மைனஸ் I3 இன்ட்டு ஆர்னு எடுக்கணும். ப்ளஸ் I2 மைனஸ் I3 இன்ட்டு ஆர். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0. இதை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணி எழுதுகிறோம். ஸோ ரெடியூஸ் பண்ணும்போது இது I2 இன்ட்டு ஆர் மல்டிப்ளை பண்ணுறீங்க மைனஸ் I1 இன்ட்டு ஆர் ப்ளஸ் I2 பை ஜே ஒமேகா சி ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணும்போது I2 இன்ட்டு ஆர் மைனஸ் I3 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்திங்கன்னா 2 I2 டேர்ம் இருக்குது. ஸோ I2 டேர்மை நம்ம வந்து கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ I2 டேர்ம் கம்பைன் பண்ணி எழுதும்போது நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்னா I1 மைனஸ் I1 இன்ட்டு ஆர் ப்ளஸ் I2 நம்ம வெளியே எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும் 2Rன்னு வரும். ஸோ அப்போ இந்த 2 I2 நம்ம கம்பைன் பண்ணும்போது இது ரெண்டும் ஆட் ஆகிட்டு 2Rன்னு வரும். ஸோ 2R ப்ளஸ் இங்கே 1 பை ஜே ஒமேகா சி இன்ட்டு I2, அதே மாதிரி I3 மைனஸ் I3R ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 2 ஈக்குவேஷன் ஆல்ரெடி ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ மூணாவது ஒரு ஈக்குவேஷன் நம்ம எழுத போகிறோம். இந்த லூப் 3ல் KVL அப்ளை பண்ணி நம்ம வந்து இன்னொரு ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஸோ லூப் 3ல் அதே மாதிரி இந்த ரெசிஸ்டருக்கு 2 கரண்ட் போகுது. இதை நம்ம லூப் 3யாக கன்சிடர் பண்ணுறதுனால I3 மைனஸ் I2ன்னு எடுக்கணும் இந்த 2 கரண்ட்டையும். ஸோ இங்கே போகிற கரண்ட் I3, இங்கே இருக்கிற கரண்ட் I2, இப்படி இந்த ஒரு கரண்ட், இந்த கரண்ட் இப்படி. ஸோ I3 மைனஸ் I2 இன்ட்டு ஆர் எடுக்கணும். அதே மாதிரி இது வந்து I3 பை ஜே ஒமேகா சி, இங்கே ஒரே ஒரு கரண்ட்டு தான் வரும், I3 இன்ட்டு ஆர் வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நம்மளுடைய தேர்ட் ஈக்குவேஷன். KVL தேர்ட் லூப்பில் அப்ளை பண்ணிவிட்டு தேர்ட் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். இப்போ அப்ளை KVL டு தேர்ட் லூப். நம்ம பார்த்த மாதிரி தேர்ட் லூப்பில் KVL அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ஈக்குவேஷன் எப்படி வரும் I3 மைனஸ் I2 இன்ட்டு ஆர் ப்ளஸ் 1 பை ஜே ஒமேகா சி I3 ப்ளஸ் I3 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 0. அதுதான் நம்ம இங்கே முன்னாடி சர்க்யூட்டில் பார்த்தோம். அதே தான் நான் இங்கே ஈக்குவேஷனை எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஈக்குவேஷனை எழுதுனதுக்கப்புறமா இந்த ஈக்குவேஷனை நம்ம ரெடியூஸ் பண்ணி எழுதலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணி எழுதும்போது இது எப்படி வரும்னா இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து I3 R மைனஸ் I2 இன்ட்டு ஆர் ப்ளஸ் I3 பை ஜே ஒமேகா சி ப்ளஸ் I3R ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ அப்போ இதில் வந்து 2 I3 டேர்ம் இருக்குது. அப்போ 2 I3 டேர்ம் இருந்துச்சுன்னா இது இங்கே 2 I3 ஆட் பண்ணும்போது 2Rன்னு வந்துடும். ஸோ I2 நம்மளுக்கு அப்படியே தான் வரும், மைனஸ் I2 இன்ட்டு ஆர் ப்ளஸ் 2R, அதே மாதிரி இங்கே இருக்கிற டேர்ம் ப்ளஸ் 1 பை ஜே ஒமேகா சி இன்ட்டு I3. இதை வந்து ஈக்குவல் டு 0 பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம 3 ஈக்குவேஷனும் இப்போ வந்து ஃப்ரேம் பண்ணிட்டோம். KVL அப்ளை பண்ணி 3 ஈக்குவேஷன் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த 3 ஈக்குவேஷன்லேருந்தும் I1, I2, I3யோட கோஎஃபிஷியன்ஸ் எடுத்து டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்மிங் த டிட்டர்மினன்ட். ஏற்கனவே டிட்டர்மினன்ட் பற்றிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த 3 ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் எடுக்க போகிறோம். அந்த கோஎஃபிஷியன்ட்லேருந்து டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 1உடைய I1 கோஎஃபிஷியன்ட், I2 கோஎஃபிஷியன்ட், I3 கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி ஈக்குவேஷன் 2உடைய I1 கோஎஃபிஷியன்ட், I2 கோஎஃபிஷியன்ட், I3 கோஎஃபிஷியன்ட். ஸோ அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு வந்து
ஈக்குவேஷன் 3 உடைய 3ல் I1 இல்லை I2 I3. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாம் வச்சு தான் நம்ம டிட்டர்மினன்ட் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ அப்படி டிட்டர்மினன்ட் ஃப்ரேம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா ஃபஸ்ட் ரோவில் RC ப்ளஸ் R ப்ளஸ் 1/jωc, இது மைனஸ் R, இது வந்து HFE RC. இது வந்து ஈக்குவேஷன் 1லேருந்து நம்ம எடுத்த I1 கோஎஃபிஷியன்ட், I2 கோஎஃபிஷியன்ட், I3 கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி ஈக்குவேஷன் 2லேருந்து நம்ம எடுக்கும்போது மைனஸ் R 2R ப்ளஸ் 1/jωc மைனஸ் R. இது ஈக்குவேஷன் 2ஓட I1, I2, I3 கோஎஃபிஷியன்ட். ஸோ அதே மாதிரி இங்கே தேர்ட் ஈக்குவேஷனில் பார்த்திங்கன்னா I1 இல்லை. ஸோ I1 இல்லை, அதனால் இங்கே வந்து 0ன்னு போட்டுக்கலாம். I2 உடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் R, I3 உடைய கோஎஃபிஷியன்ட் 2R ப்ளஸ் 1/jωc. ஸோ இதுதான் நம்மளுடைய டிட்டர்மினன்ட். ஸோ இந்த டிட்டர்மினண்ட்டை ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறமா இந்த டிட்டர்மினண்ட்டை நம்ம வந்து சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினண்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் வச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அப்போ வந்து RC ப்ளஸ் R ப்ளஸ் 1/jωc இன்டூ இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 2R ப்ளஸ் 1/jωc the whole square மைனஸ் ஆஃப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இந்த மைனஸ் இருக்கும், மைனஸ் R ஸ்கொயர்ட். அதே மாதிரி மைனஸ் இந்த டேர்ம் எடுத்துக்கணும், இந்த டேர்ம் எடுத்துகிட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ இந்த டேர்ம் எடுக்கும்போது ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ தட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆர்னு ஆயிரும். ஸோ ப்ளஸ் ஆர் இன்ட்டு நம்ம இதை எடுத்துருக்கிறதுனால இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ மைனஸ் ஆர் இன்ட்டு இந்த டேர்ம், ஸோ மைனஸ் ஆர் இன்ட்டு 2R ப்ளஸ் 1/jωc, 0 இன்ட்டு மைனஸ் ஆர் வில் பி 0. ஸோ இந்த டேர்மை அப்படி வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் டேர்ம் ப்ளஸ் HFE RC. ஸோ இது எடுத்தோன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆர் ஸ்கொயர்ட், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ஆர் ஸ்கொயர்ட். இது 0 இருக்கிறதுனால இந்த டேர்ம் வராது, ஸோ 0ன்னு வந்துடும். ஸோ இது வந்து ப்ளஸ் HFE RC ஆர் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் ஃபைனல் நம்மளுடைய டிட்டர்மினண்ட்டோடைய ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம இப்போ ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோன்னா எல்லா டேர்மையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ இதெல்லாம் 2R ப்ளஸ் 1/jωc இது ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அதே மாதிரி இந்த மைனஸ் ஆரை இங்கே மல்டிப்ளை பண்ணி அந்த ஈக்குவேஷனை என்டையர் ஈக்குவேஷனையும் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ அப்போ இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம், RC ப்ளஸ் R ப்ளஸ் 1/jωc அப்படியே வச்சுக்கிட்டு இதை நம்ம வந்து a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ அப்போ இது என்ன வரும் 4R ஸ்கொயர். இதை நம்ம இது ஸ்கொயர் பண்ணும்போது j ஸ்கொயர்ட் வில் பி -1. ஸோ அப்போ -1/ω ஸ்கொயர் c ஸ்கொயர், தென் ப்ளஸ் 2 into ab. ஸோ 4R டிவைடட் பை jωc வரும். இந்த மைனஸ் ஆர் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிறோம். எழுதிட்டு நெக்ஸ்ட் டேர்ம் இங்கே R. ஸோ இப்போ இது என்ன வரும் மைனஸ் R இன்ட்டு R வந்து மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 2R ப்ளஸ் 1/jωc ப்ளஸ் HFE RC ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரியல் டேர்ம் இமேஜினரி டேர்மை தனித்தனியாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே RC ப்ளஸ் ஆரை இதோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு 1/jωc தனியாக மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஸோ அப்படி எழுதினீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா RC ப்ளஸ் R இன்ட்டு இங்கே 4R ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் 3R ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இது எப்படி எழுதுவோம் 3R ஸ்கொயர் மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே 1/ω ஸ்கொயர் c ஸ்கொயர், இந்த டேர்மும் அப்படியே வந்துடும், ப்ளஸ் 4R/jωc. அடுத்த டேர்ம் வரும்போது இந்த 1/jωc ஆல் இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ப்ளஸ்
1 by j omega c. அதே மாதிரி இது வந்து 3r squared ஆயிரும். 3r squared minus 1 by omega squared c squared plus 4r by j omega c. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டேர்ம் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. இந்த டேர்ம் வரும்போது இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா மைனஸ் 2r cube. இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் r squared by j omega c ப்ளஸ் இந்த டேர்ம் அப்படியே hfe rc r squared equal to 0. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை அகெயின் இமேஜினரி டேர்மும் ரியல் டேர்மாக செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபைனல் ஈக்குவேஷன்லேருந்து இமேஜினரி ரியலுமாக எப்படி செப்பரேட் பண்ணி எழுதுறதுன்னு பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்துக்கலாம் ஆர்சி ப்ளஸ் ஆர் டேர்ம். இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணலாம் ஏன்னா இது ரியல் டேர்ம். இங்கே இது வந்து இமேஜினரி ஜே இருந்தாலே அது இமேஜினரி டேர்ம். அதே மாதிரி இந்த டேர்மை இந்த ஜேயோட தனியாக நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ இதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு செப்பரேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி டேர்ம் இங்கே வந்து செப்பரேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி டேர்ம். ஸோ அப்படி செப்பரேட் பண்ணும்போது நம்ம இப்போ எப்படி எழுதுகிறோம் ஆர்சி ப்ளஸ் ஆர் இன்ட்டு இது எழுதும்போது 3r squared minus 1 by omega squared c squared. ஸோ இந்த ரெண்டு ரியல் டேர்மாக எழுதிட்டு ப்ளஸ் அதே மாதிரி மறுபடியும் ஆர்சி ப்ளஸ் ஆர் இன்ட்டு இங்கே இருக்கிற இமேஜினரி டேர்ம் எழுதுகிறோம் 4r by j omega c ப்ளஸ் அதே மாதிரி இந்த டேர்மில் எடுக்கும்போது நம்மளுக்கு இங்கே வந்து ரியல் டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3r squared minus 1 by omega squared c squared. லாஸ்ட் டேர்ம் இமேஜினரி. ஸோ இந்த இமேஜினரி டேர்மோட இந்த ரியலையும் இந்த இமேஜினரியோட இதையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்னா இங்கே வந்து 1 by j omega c into 3r squared minus 1 by omega squared c squared. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ரியல் டேர்மை மட்டும் இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ப்ளஸ் இதை இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது ஜே ஸ்கொயரும் நம்மளுக்கு வந்து மைனஸ் ஆயிரும். ஜே ஒமேகா சி இருக்குது. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது அது வந்து மைனஸ்னு வந்துடும். ஸோ நம்மளுக்கு அது மைனஸ்னு வரதுனால நம்ம அந்த டேர்மை எப்படி எழுதுவோம்னா இது ரெண்டையும் இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஆஃப் 4r டிவைடட் பை ஒமேகா ஸ்கொயர்ட் சி ஸ்கொயர்னு எழுதுவோம். இங்கே ஒரு ஒமேகா சி ஸோ ஒமேகா ஸ்கொயர் சி ஸ்கொயர். இந்த டேர்ம் ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதுகிறோம் மைனஸ் 2r cube மைனஸ் r squared by j omega c plus hfe rc r squared equal to 0. ஸோ நம்ம இதை வந்து இப்போ இமேஜினரி தனியாக ரியல் தனியாக செப்ரேட்டாக மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இதை இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜேலாம் வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற எல்லா ஜே டேர்மையும் நியூமரேட்டருக்கு கொண்டு போய் எழுத போகிறோம். ஸோ அப்படி நீங்கள் நியூமரேட்டரில் எழுதுனீங்கன்னா ப்ளஸ்க்கு பதிலாக மைனஸ்னு மாற்றணும். ஸோ இந்த ஜேவை நம்ம இப்போ நியூமரேட்டர் கொண்டு போகிறோம். அப்போ இங்கே இருக்கிற ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். அதே மாதிரி இந்த ஜே இங்கே நியூமரேட்டர் கொண்டு போகும்போது இந்த ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். இங்கே ஜே நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகும்போது இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஜே எல்லாத்தையுமே இப்போ நியூமரேட்டரில் எடுத்துகிட்டு போய்ட்டு எழுத போகிறோம். ஸோ அப்படி நியூமரேட்டரில் எடுத்துகிட்டு போய் எழுதும் போது இது எப்படி வரும் ஆர்சி ப்ளஸ் ஆர் இன்ட்டு 3r squared minus 1 by omega squared c squared plus rc plus r இது அப்படியே வரும். ஸோ இங்கே ஜே இருக்கிறதுனால இந்த ஜே மேலே போகும்போது இங்கே ப்ளஸ்க்கு பதிலாக மைனஸ்னு வந்துடும். ஸோ ஜே டேர்ம் எல்லாம் நியூமரேட்டருக்கு கொண்டு போகிறோம். ஆர்சி ப்ளஸ் ஆர் இன்ட்டு 3r squared மைனஸ் 1 by omega squared c squared இது ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ செகண்ட் டேர்மில் டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் கொண்டு போகும்போது இது வந்து மைனஸ் ஜே இன்ட்டு ஆர்சி ப்ளஸ் ஆர் இன்ட்டு 4r by omega சின்னு வந்துடும். அதே மாதிரி அடுத்த டேர்ம்லேருந்தும் நம்ம ஜேவை வந்து நியூமரேட்டர் கொண்டு போகிறோம். ஸோ அது வந்து மைனஸ் ஜே பை ஒமேகா சி இன்ட்டு 3r squared
minus 1 by omega squared c squared வரும். அடுத்தது as it is அப்படியே எழுதணும். minus 4r by omega squared c squared. இதில் j இல்லை, அடுத்த டேர்ம்லேயும் j இல்லை. ஸோ minus 2r cube. அதே மாதிரி அடுத்த டேர்மில் j இருக்குது. ஸோ டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் போகும்போது இங்கே ஏற்கனவே மைனஸ் இருந்தனால இது ப்ளஸ்ன்னு ஆயிரும். ப்ளஸ் r squared j by omega c. அடுத்தது ஃபைனலாக ப்ளஸ் hfe r squared rc equal to 0. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ நம்ம வந்து இப்போ ரியல் இமேஜினரியும் செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஜே டேர்மெல்லாம் வந்து டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம கண்டிஷனும் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டிஷன் ஆஃப் ஆசிலேஷனை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷனும் கண்டுபிடிக்கணும், கண்டிஷன் ஆஃப் ஆசிலேஷனும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டு ஃபைண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன், ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷனுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம ஃபைனல் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம்ல, இந்த ஃபைனல் ஈக்குவேஷன்லேருந்து இமேஜினரி பார்ட்டை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஈக்குவேட் இமேஜினரி டேர்மை மட்டும் எடுத்து ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். இமேஜினரி டேர்ம் டு ஜீரோ. ஸோ இதில் எது இமேஜினரி டேர்ம்னு பார்த்தீங்கன்னா, ஜே இருக்கிறதெல்லாம் இமேஜினரி டேர்ம். ஸோ இங்கே ஜே இருக்குது செகண்ட் டேர்மில், இந்த தேர்ட் டேர்மில் ஜே இருக்குது, இங்கே ஒரு டேர்மில் ஜே இருக்குது. அந்த டேர்மை மட்டும் எடுத்து நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணோன்னா தான் நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ இமேஜினரி டேர்ம் இது. ஸோ அதில் வந்து நம்ம எடுக்கும்போது மைனஸ் ஆர்சி ப்ளஸ் ஆர் இன்ட்டு 4r by omega c. ஸோ அடுத்த டேர்ம் பார்த்திங்கன்னா இது ஒரு இமேஜினரி டேர்ம். ஸோ ஜேவை இன்க்ளூட் பண்ணக்கூடாது, இங்கே எடுக்கும்போது ஜேவை விட்டுட்டு தான் எடுக்கணும். ஸோ மைனஸ் 1 by omega c இன்ட்டு 3r squared மைனஸ் 1 by omega squared c squared. அதே மாதிரி இன்னொரு ஜே டேர்ம் இங்கே இருக்குது, ப்ளஸ் r squared by omega c ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் இமேஜினரி டேர்மை மட்டும் எடுத்து ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈக்குவேட் பண்ணிவிட்டு இந்த எல்லா டேர்ம்லையுமே பார்த்திங்கன்னா 1 by omega c காமனாக இருக்குது. ஸோ அந்த 1 by omega c மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம் காமனாக. ஸோ 1 by omega c இன்ட்டு இங்கே இந்த டேர்ம் ஆஸ் இட் இஸ் அப்படியே மைனஸ் rc ப்ளஸ் r இன்ட்டு 4r மைனஸ் இந்த 1 by omega c வெளியே எடுத்துட்டோம். ஸோ இது வந்து 3r squared மைனஸ் 1 by omega squared c squared வரும். அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம் 1 by omega c. ஸோ இந்த லாஸ்ட் டேர்மில் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மட்டும் எழுதணும், ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த எல்லா டேர்ம்லேருந்து 1 by omega c எடுத்துட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்திங்கன்னா 2 ப்ராடக்ட் டேர்ம் இருக்குது. ஸோ அப்போ ஆல்வேஸ் omega c வந்து ஜீரோவாக இருக்க முடியாது, ஏன்னா இது ஃப்ரீக்வன்சி எப்போயுமே ஜீரோவாக இருக்காது. இப்போ ஃப்ரீக்வன்சி ஜீரோவாக இருக்கலைன்னா அடுத்த டேர்ம் தான் ஜீரோவாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் ஆர்சி ப்ளஸ் ஆர் இன்ட்டு 4r மைனஸ் 3r ஸ்கொயர்ட் மைனஸ் 1 by omega squared c squared ப்ளஸ் r squared ஈக்குவல் டு 0. ஸோ இந்த டேர்மை நம்ம வந்து ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், மைனஸ் 4r rc ப்ளஸ் 4r squared மைனஸ் 3r squared மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 1 by omega squared c squared ப்ளஸ் r squared ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து என்ன பண்ணோம்னா 1 by omega squared c squared வந்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி அடுத்த சைடு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ 1 by omega squared c squared ஈக்குவல் டு இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 4r squared இருக்குது. ஸோ 4r squared ப்ளஸ் r squared 5r squared. ஸோ 5r squared அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இங்கே மைனஸ் 3r squared. ஆக்சுவலாக இது வந்து இந்த ப்ராக்கெட் இங்கே வந்திருக்கணும், இந்த மைனஸ் வந்து அவுட் சைட் த ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா மைனஸ் 4r rc. அதே மாதிரி இது வந்து மைனஸ் r. ஸோ இது மைனஸ் 4r squared மைனஸ் 3r squared
இது 1 by omega square c square plus r square. So minus 4r square minus 3r square, இது minus 7r square plus r square minus 6r square. So இந்த minus 6r square அந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது இது வந்து plus 6 ஆயிரும். ஸோ 6r square வந்துடும் நமக்கு. ஸோ 6r square. அதே மாதிரி நம்மளுக்கு அடுத்தது ப்ளஸ் இதுவும் அந்த சைடு போகும்போது 4r rcன்னு வந்துடும். ஸோ 1 by omega square equal to 6r square plus 4r rc. இதுதான் 1 by omega square c square ஓட equation. ஸோ அப்போ இது வந்து omega square c square மட்டும் கண்டுபிடிக்கணும்னா omega square c square equal to இதை ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம். 1 by 6r square plus 4r rcன்னு வந்துடும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வேணும். ஃப்ரீக்வன்சினா ஒமேகாலேருந்து தான் கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயரை நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வரோம். ஸோ 1 by c square into 6r square plus 4r rcன்னு இந்த ஈக்குவேஷனை எழுதுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒமேகா ஸ்கொயர் இருக்குது. இதுலேருந்து ஒமேகா ஈக்குவல் டு 2 π fன்னு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஆர் ஸ்கொயரை மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ ஆர் ஸ்கொயரை வெளியே எடுத்திங்கன்னா 1 by c square r square 6 ப்ளஸ் இங்கேருந்து ஆர் ஸ்கொயர் எடுக்கும்போது இது என்ன வரும்னா 4rc by rன்னு வரும். இங்கே ஆர் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம இதை இப்படி எடுக்கும்போது டினாமினேட்டரில் ஒரு ஆர் வரும். ஸோ 4rc by r அப்படின்னு வரும். ஸோ அப்போ இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து 4r rcன்னு வந்துடும். ஸோ இது வந்து ஒமேகா ஸ்கொயர். நம்மளுக்கு இப்போ வந்து ஒமேகா வேணும். ஒமேகா வேணும்னா டேக்கிங் ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஒமேகா ஈக்குவல் டு 1 by இது ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஆர்சின்னு வந்துடும். இது ஆர்சி இன்ட்டு ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் 4rc by rன்னு வரும். ஸோ இது வந்து ஒமேகா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஒமேகா ஈக்குவல் டு 2 π f. ஸோ இதுலேருந்து ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இது 2 π fனா என்ன வரும் 1 by rc into root of 6 plus 4rc by r. ஸோ ஃப்ரீக்வன்சி இதுலேருந்து f equal to 1 by 2 π rc into root of 6 plus 4rc by r. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியோடைய ஈக்குவேஷன். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷனோடைய ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா 1 by 2 π rc root of 6 plus 4r rc by 6 plus 4r rc by r. இதுதான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷனோடைய ஈக்குவேஷன். அதே மாதிரி நம்ம இப்போ வந்து கண்டிஷன் ஆஃப் ஆசிலேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ கண்டிஷன் ஆஃப் ஆசிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ணது. இதுலேருந்து இமேஜினரி டேர்மை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்லேருந்து ரியல் டேர்மை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி கண்டிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ரியல் டேர்ம், அதே மாதிரி இந்த டேர்ம் ரியல் டேர்ம், அப்புறம் -2r கியூபும் ரியல் தான். லாஸ்ட்டாக ஹெச்எஃப்இ r squared rc ரியல் டேர்ம். ஸோ இந்த ரியல் டேர்மெல்லாம் எடுத்து ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி தான் நம்ம கண்டிஷன் ஆஃப் ஆசிலேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ கண்டிஷன் ஆஃப் ஆசிலேஷனுக்கு பார்த்திங்கன்னா ரியல் டேர்மெல்லாம் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ ரியல் டேர்ம் ஈக்குவேட் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் rc ப்ளஸ் r இன்ட்டு 3r squared minus 1 by omega squared c squared. அடுத்த டேர்ம் வந்து minus 4r by omega squared c squared minus 2r cube. இன்னும் ஒரு டேர்ம் நம்ம பார்த்தோம் ப்ளஸ் hfe rc r squared equal to 0. ஸோ இதெல்லாம் தான் ரியல் டேர்ம். ஸோ அந்த ஈக்குவேஷனில் இருக்கிற எல்லா ரியல் டேர்மும் எடுத்து எழுதி ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும், இந்த டேர்மை இதோட மல்டிப்ளை பண்ணுறோம், ஆரை இதோட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து 3rc இன்ட்டு ஆர் ஸ்கொயர், இதை ஆர்சியோட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஆர்சி பை ஒமேகா ஸ்கொயர் சி ஸ்கொயர். அதே மாதிரி ஆர் இன்ட்டு இந்த பேராமீட்டர், ஸோ ப்ளஸ் 3r கியூப். அதே மாதிரி ஆர் இன்ட்டு இந்த டேர்ம் மைனஸ் r by omega square c square வந்துடும். மற்ற டேர்மில் as it is minus 4r by omega square c square minus 2r cube plus hfe rc r squared equal to 0. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்.
இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு மறுபடியும் என்ன பண்ணோன்னா, ஸோ இதில் வந்து 3 டேர்மில் 1/ω² c² இருக்குது. இந்த டேர்மில் இந்த டேர்மில் இந்த டேர்மில். ஸோ இது 3 டேர்ம்லேயும் 1/ω² c² இருக்கிறதுனால அது 3ஐயும் நம்ம கம்பைன் பண்ணி 1/ω² c² மட்டும் வெளியே எடுக்க போகிறோம். ஸோ மற்ற டேர்ம்லாம் அதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ மற்ற டேர்ம் அப்படியே எழுதும்போது உங்களுக்கு என்ன வரும், இந்த டேர்ம் 3rc r², நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் 3r³ லாஸ்ட் டேர்ம் ப்ளஸ் hfe rc r² ப்ளஸ் இங்கே வந்து இல்லை -1/ω² c² எடுத்துக்கலாம். ஏன்னா 3 டேர்ம்லேயுமே -1/ω² c² இருக்குது. ஸோ இந்த டேர்ம்லேருந்து -1/ω² c² எடுத்திங்கன்னா இது வந்து rc ப்ளஸ் இங்கே வந்து rன்னு வந்துடும். இந்த டேர்மில் ப்ளஸ் 4r = 0. ஸோ இந்த டேர்ம்லேருந்து 3 டேர்ம்லேயும் -1/ω² c² காமன், அது மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி 1/ω² c²க்கு நம்ம வந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த வேல்யூவை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எங்கே கண்டுபிடிச்சோன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் நம்ம டிரைவ் பண்ணும்போது கண்டுபிடிச்சோம். ஸோ இங்கே ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷனில் பார்த்திங்கன்னா இந்த டேர்ம் 1/ω² c² = 6r² + 4r rcன்னு இருக்குது. ஸோ இதை அப்படியே அங்கே நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 1/ω² c² பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 6r² + 4r rc. ஸோ அப்போ நம்ம வந்து இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோம், 1/ω² c² = 6r² + 4r rc. ஸோ அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 3rc r² + 3r³ ப்ளஸ் hfe rc r² மைனஸ் இதுக்கு பதில் தான் நம்ம இந்த டேர்ம் எழுதுகிறோம், 6r² + 4r rc இன்ட்டு இந்த டேர்ம் அப்படியே rc + r + 4r = 0. ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகி 0ன்னு வரும். அதே மாதிரி நம்ம இன்னொரு சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம், rc = r. சப்ஸ்டியூட் rc = r. ஸோ எங்கெல்லாம் rc இருக்கோ அங்கெல்லாம் rன்னு போட்டுடலாம். ஸோ அங்கெல்லாம் rன்னு நீங்கள் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 இங்கே r போட்டிங்கன்னா r × r² r³ ஆயிரும். ஸோ 3r³ + 3r³ ப்ளஸ் hfe இன்ட்டு r² × r r³ வந்துடும். அதே மாதிரி ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக 3r³ + 3r³ hfe r³ இந்த ஈக்குவேஷனில் பார்த்திங்கன்னா இந்த -2r³ வந்து இங்கே இன்க்ளூட் ஆகாமல் விட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3 டேர்ம் எடுத்து இங்கே எழுதியாச்சு, இது இங்கே எழுதியிருக்கோம், 3r³ எழுதியிருக்கோம். இந்த -2r³ வந்து இங்கே மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அங்கே -2r³ வரும். அதே மாதிரி இங்கேயும் -2r³ வந்துடும். அப்போ நம்ம இங்கே எழுதும் போது என்ன வரும், 3r³ ப்ளஸ் இங்கே ஒரு 3r³ -2r³. இங்கே hfe r³ மைனஸ் ஆஃப் இங்கே என்ன வரும், 6r² ப்ளஸ் 4r². இங்கே வந்து rc rன்னு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு r, இது ஒரு r, 2r ப்ளஸ் 4r 6rன்னு வந்துடும். ஸோ இன்ட்டு 6r இங்கே வந்து இன்ட்டு 6r = 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 3r³ + 3r³ 6r³, 6 - 2 நம்மளுக்கு வந்து 4r³ வந்துடும். ஸோ இது வந்து 4r³ அதுக்கப்புறமா ஸோ இதில் 4r³ ப்ளஸ் hfe r³ மைனஸ் ஆஃப் 6r² + 4r² 10r² இருக்கும். ஸோ இது வந்து 10r² இன்ட்டு இங்கே வந்து 6r = 0. அப்போ இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 4r³ ப்ளஸ் hfe r³ மைனஸ் ஆஃப் 10 × 6 வந்து 60r³ = 0. ஸோ இதை திருப்பியும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது
4 minus 60 will be 56. So HFE R cube minus 56 R cube equal to 0 ன்னு வரும். இந்த 56 அங்கே எடுத்து போகும்போது HFE R cube equal to 56 R cube. So R cube and R cube will cancel ஆகிட்டு HFE equal to 56 வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய condition of oscillation. ஸோ frequency of oscillation ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இது வந்து condition of oscillation. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.